நாளுக்கு நாள் வியாபாரம் மந்தமாகிக் கொண்டே போகுதா? வாடிக்கையாளர்கள் வர்றாங்க, ஆனா கணக்கு சரியில்லையா? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்க கடையில ஒரு மாற்றம் தேவைன்னு தோணுதா? இன்னிக்கு நீங்க கேட்கப் போற துஆவும் சில எளிமையான இஸ்லாமிய வழிகாட்டுதல்களும் உங்க வியாபாரத்தையே தலைகீழா மாத்தும். வெறும் லாபம் மட்டும் இல்ல, மன நிம்மதியும் சேர்த்து வரும். இஸ்லாத்துல வியாபாரம் செய்யறது வெறும் தொழில் இல்லங்க. அது ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு. ஆனா அந்த வியாபாரத்துல பரக்கத் இருக்கணும். பரக்கத் அப்படின்னா என்ன? வெறும் ₹1 முதலீடு போட்டு ₹2 லாபம் பார்க்கறது மட்டும் பரக்கத்தில்ல. அந்த லாபம் நம்ம குடும்பத்துல ஒரு சாந்திய கொடுக்கணும், வீட்ல அமைதி நிலவணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஆரோக்கியமா வாழணும், நோய் நொடி இல்லாம, கடன்கள் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். இதெல்லாம் எங்கிருந்து வருது? நேர்மையா சம்பாதிக்கிற பணத்திலிருந்தும் அல்லாஹ்வோட அருளை வேண்டி நாம ஓதுற துவாக்கள்ல இருந்தும் தான். இன்னைக்கு நாம பார்க்கப் போறது இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு பொன்னான அத்தியாயம். நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா இடம்பெயர்ந்து வந்தப்போ கையில ஒண்ணுமே இல்ல. ஆனா வரலாறு பாருங்க, அவங்க பின்னாடி லட்சக்கணக்கானோர் உதவி வேண்டி வந்து நிக்கிற அளவுக்கு செல்வம் கொழிச்சது. எப்படி இது சாத்தியமாச்சு? வெறும் உழைப்பு மட்டும்தானா? இல்ல. என்ன துஆ ஓதினாங்க? என்ன மாதிரியான நடைமுறை எத்திக்ஸ், அதாவது இஸ்லாமிய நெறிமுறைகளை பின்பற்றினாங்க? அதையெல்லாம் தான் இப்போ நாம ரொம்ப ஆழமா பார்க்கப் போறோம். மதீனாவுக்கு வந்த புதுசுல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குன்னு பெரிய சொத்துன்னு எதுவுமே கிடையாது. அவருடைய வாழ்க்கை எளிமையானது. அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சிறிய வணிகத்துடன் சிறிய கடை அல்லது வர்த்தகம் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைச்சு, அப்துர் ரஹ்மான், உங்க சகோதரர் உம்மையா இப்னு சல்ட் கடன் திருப்பிக் கொடுக்க வேண்டியவர், நீங்க தான் அவருக்கு உதவணும் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, புதுசா வந்திருக்கார், கடையில பெரிய வருமானம் இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உடனே தன் கைவசம் இருந்த சிறிய தோட்டத்தை விற்று அந்த பணத்தைக் கொண்டு உம்மையா இப்னு சல்ட் அவர்களின் கடனை அடைத்தார். மேலும், நான் என் வியாபாரத்தில் வரும் லாபத்தில் 50% ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பேன். இது சாதாரண வாக்குறுதி இல்லங்க. இது அல்லாஹ் மேல வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் கொடுத்த வாக்குறுதியோட பரக்கத் என்னவாச்சு தெரியுமா? அடுத்த ஹிஜ்ரி வருஷம் முடிஞ்சப்போ அவரோட கடையில 700 ஒட்டகங்கள்ல கொண்டு போகக்கூடிய அளவுக்கு செல்வம் குவிந்தது. 700 ஒட்டகங்கள், எவ்வளவு பெரிய வளர்ச்சி! இங்க என்ன மாறியது? வெறும் உழைப்பு மட்டும்தானா? இல்ல. நேர்மை, கடன் தீர்த்தல், சதக்கா, தர்மம். இதுதான் பர்க்கத் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வெறும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். ஒவ்வொரு நாளும் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த துஆவை ஓதுங்கள். اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. துஆவின் பொருள், யா அல்லாஹ், பயன் தரக்கூடிய அறிவையும் சிறந்த வாழ்வாதாரத்தையும் சிறந்த அமல்களும் கிடைக்கச் செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகச் சொன்னாங்க, இருவர் ஒரு டீல் பண்ணினாங்கன்னா பொருளோட குறையைச் சொல்லிவிட்டால் அவங்க டிரான்சாக்ஷன்ல பரக்கத் இருக்கும். மறைச்சால் பரக்கத் போயிடும். புகாரி. இது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. ஒரு பொருள்ல ஒரு சின்ன குறை இருந்தாலும் அதை வாடிக்கையாளரிடம் வெளிப்படையா சொல்லிடுங்க. சார், இந்த பொருள்ல ஒரு சின்ன கீறல் இருக்கு, இந்த மாடல் போன வருஷத்துது, இந்த பழம் கொஞ்சம் சீக்கிரம் பழுத்துடும், இப்படி வெளிப்படையா பேசுங்க. நீங்க மறைக்கலாம்னு நினைச்சாலும் ஒரு நாள் அந்த உண்மை வெளியே வரும். அப்போ உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையும் போயிடும், கூடவே பரக்கத்தும் போயிடும். நேர்மைங்கிறது வெறும் கொள்கை இல்ல, அது ஒரு முதலீடு. வியாபாரத்துக்கு நேரம் காலம் பார்க்கறது இல்ல. ஃபஜர் நேரத்துல தொழுதுட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கடையை திறக்கிறது. அசர் வரைக்கும் கூட வியாபாரம் பண்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் டைம் டேபிள். இஸ்லாம் அதிகாலையில் வியாபாரம் செய்வது பரக்கத் நிறைந்தது என்று போதிக்கிறது. அதிகாலையில்
என் சமூகத்தினருக்கு பறக்கத்தளிக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். காலையில சீக்கிரம் எழுந்து அல்லாஹ்வை வணங்கிட்டு உங்க வியாபாரத்தை ஆரம்பிங்க. இது உங்க மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் உங்க வியாபாரத்துக்கு ஒரு புது வேகத்தையும் கொடுக்கும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா இருங்க. அல்லாஹ்வுடைய பறக்கத் உழைப்பாளிகளுக்குத்தான் கிடைக்கும். உங்கள் மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஓர் ஆசை ஒரே இரவில் நிஜமாகிவிட்டால் எப்படி இருக்கும்? சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்தால் அதை நீங்கள் நம்புவீர்களா? கடன் சுமையால் நெருக்குண்டு, வேலை கிடைக்காமல் மனம் வெதும்பி, திருமணம் தள்ளிப்போகிற கவலை, அல்லது குழந்தை பாக்கியமில்லாத பெரும் வலி, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் நம்மைச் சுற்றியிருக்கின்றன. இந்த அத்தனை கவலைகளுக்கும் ஒரே இரவில் ஒரு தீர்வு கிடைத்தால், ஒரு புதிய விடியல் பிறந்தால், அதை யார்தான் வேண்டாமென்று சொல்வார்கள்? இது வெறும் கனவு அல்ல, இது சாத்தியமே. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதையை நாம் அறிவோம். அவர் மீனின் வயிற்றில் இருள் சூழ்ந்த அந்த கொடிய இரவில் வெறும் 8 வார்த்தைகளை உச்சரித்தார். அந்த 8 வார்த்தைகள் அவரை அந்த இருளிலிருந்து கரையேற்றியதுடன் அவருடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாற்றியது. நம்ப முடியாதது போல் தோன்றுகிறதா? ஆனால் இதுவே இஸ்லாமிய வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு மகத்தான அற்புதம். இன்று அந்தச் சக்தி வாய்ந்த ரகசிய துஆவை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இது உங்கள் வாழ்க்கையிலும் எப்படியொரு பெரிய மாற்றத்தை கொண்டுவரும் என்பதை பார்க்கப் போகிறோம். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இனி என்னால் முடியாது, என் கையை மீறிப் போய்விட்டது என்று நாம் எல்லோருமே நினைத்திருப்போம். வங்கிக் கடன்கள் மலை போல் குவிந்து, குடும்பத்தில் சண்டைகள், உடல்நலம் பாதிக்கப்பட்டு மன அமைதி தொலைந்து போகும். சிலருக்கு 6 மாதங்களுக்கும் மேலாக வேலை இல்லாமல் எதிர்காலம் குறித்த பயம் தொற்றிக்கொள்ளும். இன்னும் சிலருக்கோ குழந்தை பாக்கியம் வேண்டி வருடக்கணக்கில் காத்திருந்து ஏமாற்றமே மிஞ்சும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் பெரும்பாலும் ஒரு பெரிய தவறைச் செய்கிறோம். அல்லாஹ்விடம் பேசுவதையே நிறுத்திவிடுகிறோம். என் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, நான் இவ்வளவு காலம் கேட்டதும் கிடைக்கவில்லையே என்று சலித்துக்கொண்டு மெல்ல மெல்ல அவனிடமிருந்து நாம் விலகிச் சென்று விடுகிறோம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதே போன்ற ஒரு நிராசை நிலையை அடைந்தார்கள். தங்கள் சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டு கோபத்தில் அல்லாஹ்விடமிருந்து வரும் கட்டளையை எதிர்பார்க்காமல் நகரத்தை விட்டு வெளியேறினார். பின்னர் கடலில் வீசப்பட்டு மீனின் வயிற்றில் சிக்கியபோது அந்த இருள் சூழ்ந்த தனிமையில் அவர் அடைந்த மனநிலை நம்முடையதைப் போலவே இருந்தது. ஆனால் அவர் ஒரு அசாதாரணமான காரியத்தைச் செய்தார். அவர் தன்னுடைய நிராசையை, தன்னுடைய பலவீனத்தை ஒரு சக்தி வாய்ந்த துஆவாக மாற்றினார். ஆம், அந்த நொடியில் அவர் தனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வின் உதவியை நாடினார். இதுதான் அந்த மாற்றத்தின் முதல் புள்ளி. இஸ்லாத்தில் துஆ என்பது வெறும் ஒரு கோரிக்கை அல்ல. அது உங்கள் உள்ளத்தின் ஆழமான நிலையை, உங்கள் பலவீனத்தை, உங்கள் நம்பிக்கையை அல்லாஹ்விடம் திறந்து வைக்கும் ஒரு செயல். இது ஒரு நெருக்கமான உரையாடல், ஒரு முழுமையான சரணாகதி. பலர் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுகிறார்கள். நீங்கள் எதை உண்மையாக உணர்கிறீர்களோ அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பித் தரும் என்று லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறது. ஆனால் நாம் நம்புவது என்ன தெரியுமா? அந்த பிரபஞ்சத்தையும் அதன் ஒவ்வொரு அணுவையும் படைத்து இயக்கும் சர்வவல்லமை படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான். லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. துஆவின் பொருள்: உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். நீங்கள் இந்த துஆவை ஓதும்போது நீங்கள் உங்கள் பலவீனத்தை, உங்கள் தவறை, உங்கள் அநியாயத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறீர்கள். அதே சமயம் அல்லாஹ்வின் தூய்மையையும் அவனுடைய ஆற்றலையும் அவன் மீதான உங்கள் முழு நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறீர்கள். இதுதான் உண்மையான நேர்மறை எண்ணம். இது வெறும் பிரபஞ்சத்திடம் கேட்பது அல்ல, இது பிரபஞ்சத்தின் அதிபதியிடம், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் இறைவனிடம் முழு நம்பிக்கையுடன் சரணடைவது. துஆ சொன்னதும் உடனே விடை வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். சில நேரம் அல்லாஹ் உங்கள் பொறுமையை சோதிப்பான்.
உங்கள் நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதிப்பட்டது என்பதை அவன் பார்க்கிறான். ஒரு துஆ உடனடியாக ஏற்கப்படாமல் போனால் அது அல்லாஹ் உங்களை நேசிக்கவில்லை என்று அர்த்தமல்ல. ஒருவேளை அதைவிடச் சிறந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்காக வைத்திருக்கலாம், அல்லது அதன் பலன் மறுமையில் உங்களுக்காக காத்திருக்கலாம். பொறுமையே வெற்றியின் திறவுகோல். துஆவை மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். ஒரு விதையை விதைத்துவிட்டு அதற்கு நீர் ஊற்றி பராமரித்தால்தான் அது மரமாக வளரும். அதுபோல துஆ என்பது உங்கள் முயற்சியுடன் சேர்ந்தால்தான் முழுமையான பலனைத் தரும். உங்கள் பிரச்சனைக்குத் தேவையான புறக்காரணிகளை நீங்களும் தேட வேண்டும். கடன், எதிரிகள், வேலை இல்லையா? இந்த மூணுல ஏதாவது ஒன்னு உங்களை கட்டி போட்டிருக்கா? நான் சொல்றதை கேட்டா நம்புவீங்களா? இந்த வீடியோ முடியறதுக்குள்ள 5 வசனம் கொண்ட ஒரு சூரா உங்க பிரச்சனைய ஒரே நாள்ல தூக்கி எறியும். அதுதான் சூரத்துல் ஃபீல். நீங்க முழுசா நம்புனா அல்லாஹ் உங்களுக்காக இறங்கி வருவார். நம்மள பாதி பேர் கடனோட தான் தூங்க போறோம். எதிரிங்கள நினைச்ச டென்ஷனோட தான் எழுந்திருக்கிறோம். என்னடா நடக்குதுன்னு யோசிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஏறும். ஆனா நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது தீர்வு வேற எங்க இருந்தும் வரத் தேவையில்லை. சூரத்துல் ஃபீல் இது வெறும் 5 வசனம்தான். ஆனா இதோட பவர் இமயமலை அளவு. இது குர்ஆன்ல 105வது அத்தியாயம். கபத்துல்லாஹ் இடிக்க வந்த ஆபிரஹாவோட யானைப்படையை சின்ன சின்ன பறவைகள் வந்து சின்ன கற்களைப் போட்டே சும்மா தூளாக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் உங்க எதிரிகளை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணுவார். அந்த காலத்துல மக்காவுல எந்த ஆயுதமும் இல்லை, பெரிய இராணுவமும் இல்லை. ஆனா அல்லாஹ் வெறும் பறவைகளை வச்சு அவ்வளவு பெரிய படையை அழிச்சுக் காட்டினார். ஃபஜ்ர் தொழுததும் இந்த சூறாவை அரபியிலோ அல்லது தமிழ் அர்த்தத்தோடையோ 9 முறை ஓதுங்க. ஒவ்வொரு தடவை ஓதும்போதும் உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அதை மட்டும் முழுசா மனசுல நினைச்சுக்கோங்க. முடிச்சதும் கண்ணை மூடி சொல்லுங்க, யா அல்லாஹ், இந்த சூரத்துல் ஃபீலின் பரக்கத்தால் என் கவலைகளை நீக்கு. இதை 7 நாள் செய்யுங்க. ஆனா நீங்க உண்மையாவே நம்புனா முதல் நாளே அதிசயம் நடக்கும். இனிமே எதுக்கு கவலை? சூரத்துல் ஃபீல் உங்க பாக்கெட்ல இருக்கு. இன்னைக்கே இந்த சேலஞ்சை தொடங்குங்க. நாளைக்கே ரிசல்ட்ட பாருங்க. இன்ஷா அல்லாஹ். உலகின் கடைசி ஃபைனல் பாஸ் ஜெயிக்க ஒரு சீக்ரெட் கோடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த ஃபைனல் பாஸ் தான் தஜ்ஜால். அவனோட வருகையின் போது மிக உறுதியான இறை நம்பிக்கையாளர்கள் கூட நிலை தடுமாறி போவார்கள். இதுதான் மனித இனம் சந்திக்கப் போகும் மிக கடினமான சோதனை. ஆனா இந்த பயங்கரமான சோதனையிலிருந்து உங்களை காப்பாற்ற ஒரு ஊடுருவ முடியாத கவசம் குர்ஆனிலேயே இருக்குன்னு சொன்னா, ஒரே ஒரு சூரா உங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கும்னா அதோட ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னைக்கு நாம சூரா அல் கஃப் அந்த சீக்ரெட் கோட் அன்லாக் பண்ண போறோம். இந்த வீடியோவோட இறுதியில அல்லாஹ்வின் பாதுகாப்பை எப்படி பெறுவதுன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியும். இதை நீங்க மிஸ் பண்ணவே முடியாது. இது வெறும் வார்த்தைகள் இல்லை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொடுத்த வாக்குறுதி.